இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் இயக்க களம். இயக்க களம் முழுவதிலும் காந்தாற்றல் இருக்கு. அதுதான் வான்காந்தம் சொல்றோம். அந்த வான்காந்தம் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு இங்கிலாந்துல ஒரு டிவி ஷோ எடுக்கிறாங்க. அதுல ஆள் பேசுறது, கலரு, மற்ற மேடைகள், நடிப்பு எல்லாம் இருக்குது. அவ்வளவும் அந்த கேமராவில் வந்து அந்த இது இருக்குது, தகுடு பிலிம்ல என்னவாச்சு? வெறும் அழுத்தமா தான் ஆச்சு. அத இன்னும் அதே காந்த சக்தியை ஊக்கி விடுற போது அலையாக்கி சேட்டலைட்டுக்கு அனுப்புறாங்க. இங்கிலாந்து என்ற நாட்டுக்கும் அந்த சேட்டலைட் இருக்கிறதுக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குது. இது மத்தியில என்ன போறது அங்க பாருங்க. காந்த ஆற்றல் தானே, வேற எதுவும் போல. அது எப்படி போகுது? அதுதான் மேக்னட்டிக் டொமைன்றது. ஒரு உண்மை என்னன்னா, பறவைகளின் காலடியை ஆகாயத்தில் பார்க்க முடியாதது போல் துறவிகளின் மனநிலையை ஒருவராலும் தெரிந்து கொள்ள முடியாது என்று ஒரு கவியில, இது 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், ஒரு கவியில எழுதியிருக்கேன். உண்மை உணர்வு என்ற கவியில. ஆனா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ 2 பேர், ஒரு துறவி, இன்னொருத்தர் வேறு வழியில வாழ்ந்தவர். இந்த 2 பேரும் மனநிலையை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவர் எதனா செய்தா செயல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம், சும்மா நிக்கிறாங்க. அந்த மாதிரி. ஆனால் அந்த அவராண்ட அந்த மனநிலை இருக்குது, இவராண்ட இந்த மனநிலை இருக்குது. அதே போல பறவைகளுக்கு காலடியை வந்து எப்படி கண்டுபிடிக்குது இருக்கிறது. அதான் மேக்னட்டிக் டொமைன் இப்ப நான் சொல்றேன். சைபீரியாவில இருந்து ஒரு பறவை இங்க மெட்ராஸ்க்கு வருது. இந்த குளிர்காலத்துல வந்துடுது. அங்க வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அது ஒரு 3 மாசம் பொறுத்த பிறகு குடும்பத்தோட திரும்பி போகுது. அது எப்படி எந்த வழியாக வந்ததோ அந்த வழி அதற்கு கரெக்டா நல்ல இந்த ஆகாசத்துல, வான்காந்தத்துல இது ஓடிய இடம் அதற்கு நன்றாக தெரிகிறது. கொஞ்சம் கூட மாறுறதே இல்லை. அது மாத்திரம் இல்லை, இந்த குஞ்சு இந்த ஆண்டு போச்ச சைபீரியாவுக்கு, அடுத்த ஆண்டு அங்க குளிரா இருக்கிற போது இந்த குஞ்சு பெருசாயிடும். அது அதே வழியில வரும். மதுராந்தகத்தை கண்டுபிடிச்சுக்கோ. எப்படி அதான் பறவையினோட காலடியை பார்க்க முடியாது, ஆனா இருக்குது. இன்னும் ஒரு சில உதாரணம் சொல்றேன். ஒரு பூனையை எடுத்துக்கொள்ளுங்க, நாயை எடுத்துக்கொள்ளுங்க. கார்ல ஏத்திட்டு போனீங்கன்னா முடியாது, கையிலேயே பிடிச்சு நடத்திட்டே போங்க. எத்தனையோ ஒரு 10 ஊர் தாண்டி, 20 மைல் 30 மைல் தாண்டி அங்க விட்டுடுங்க, அவுத்து விட்டுடுங்க. நீங்க எங்க இருந்து அதை கிளப்பி வந்ததோ அந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி வந்துடும். இது இப்போ இந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எப்படி மோப்பான்னு வச்சிருக்காங்களா? மோப்பான்னா அந்த மேக்னட்டிக் ஆக்ஷன்ல அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்பதாக மாறுத. அந்த மனத்துல ஒரு அலை திரள் இருக்குது. அந்த திரளுல ஒரு ஆள் எங்க போறாங்களோ அங்கெல்லாம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். அது அது பக்கத்துல என்னென்ன பொருள் இருக்குதோ அந்த பொருள் எல்லாம் போய் தேங்க. அதாவது அலைக்கு 5 குணம் உண்டல்லவா? கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன். அந்த மாதிரி எந்த அலையாக இருந்தாலும், அப்போ எந்த அலையாக இருந்தாலும் அது எந்த இடத்துல இருந்து வருதோ அந்த இடத்துல உள்ள தன்மைகள் எல்லாம் என்னவோ அந்த தன்மைகள் அனைத்தும் அது எது மேல பாயுதா அங்க உண்டாக்கும். அதனுடைய ரிசப்டிவிட்டி தகுந்தவாறு அதை கேரக்டரைஸ் ஆகும். இதுதான் அலையினுடைய தன்மை. அதனால
இந்த நாய்கள் மோப்பத்தினால இதை கண்டுபிடிச்சது. இன்னும் ஒரு சுலபமான உதாரணம் கொடுக்குறேன். ஒரு கோழி முட்டை கையில வச்சுக்குங்க. காக்கா முட்டை ஒண்ணு, குயில் முட்டை ஒண்ணு, பல்லி முட்டை கூட ஒண்ணு வச்சுக்கல. இப்போ இத ஒண்ணு ஒண்ணா உடைச்சு பாருங்க. என்னன்னா உள்ள மஞ்சள் நிறமாக அதான் கரு, அதை சுத்தி வெள்ளை இருக்கும். அந்த கரு உருவாகும் போது அதை அப்படியே சாப்பிட்டுட்டு உருவாகிறதுக்கு ஒரு உணவு அதை சுத்தி இருக்கக்கூடிய வெள்ளை அல்பிமன். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது மஞ்சள், இது வெள்ளை. அதுலயாதான் இதுலயாதான் இதுலயாதான் பறவைக்காதான் பல்லிக்காதான். ஆனா நீங்க அடைக்காக்கும்படி விட்டுட்டீங்கன்னா அது உருவாகி வர்ற போது இந்தாண்ட கோழி தான் வரும், அந்தாண்ட காக்கா தான் வரும், இந்த இடத்துல பல்லி தான் வரும். இந்த அணுக்கள்ல அல்லது மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசம் இல்லை. இது எப்படி என்றால் இந்த கோழியிலே இருந்து வந்த ஒவ்வொரு பொருளுக்கும் கோழியினுடைய தன்மை காந்த ஆற்றலாக மேக்னெட்டிக் டொமைன் என்றதான். அது எவ்வளவு ஒடுங்கி இருந்தாலும் மறுபடியும் விரிகிற போது அதனுடைய தன்மைக்கு அளவுக்கே விரிஞ்சிடும். அப்போ அந்த கோழிக்கு உள்ளாக பருவுடலாக உள்ள வெள்ளை மஞ்சள் அதுக்குள்ளாக ஒரு காந்த உடல் ஒண்ணு அங்க அமைஞ்சிருக்குது, கண்ணுக்கு தெரியல. அந்த காந்த உடல் என்ற அதாவது மோல்டு, அந்த ஒரு மோல்டு மேல மண் அடிக்கிறீங்க. எத்தனை விதமான மோல்டு இருந்தாலும் அந்த மோல்டு போலவே களிமண்ணுக்கு உருவம் ஏற்படுறது போல அந்த மோல்டு ஒவ்வொரு ஜீவனிடத்திலையும் அது கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி ஆயிருக்கு. அதுதான் மேக்னெட்டிக் டொமைன். அதே போலதான் நான் சினம் கொள்ற போது என்னுடைய எண்ணம், என்னுடைய காந்த ஆற்றல் ஒரு வடிவம், ஒரு ஆளை, அவனுடைய செயல், ஒவ்வாமை என்றதெல்லாம் அந்த ஆற்றல்ல வருது. அதே போல நான் வாழ்த்துற போது ஏற்படக்கூடிய காந்த ஆற்றல் அது தன்னுடைய. அப்போ இந்த அலை என்ன செய்து பாருங்க. எந்த அலையா இருந்தாலும் புறப்படும் போது வேகத்துக்கு தகுந்தவாறு வளைஞ்சிடும். அதிக வேகமா இருக்கிறதெல்லாம் அந்த தடையை நீக்கி, இரையாற்றல் என்பது எங்கேயும் இருப்பு நிலையாகனால தடுக்குது. அந்த தடையினால போற அலை வளையும். வளைந்து 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 அதே போய் கடைசியாக திரும்பி வர்ற போது எந்த இடத்துல வருதோ அங்கதான் வந்து. அப்ப நான் வாழ்த்துறேன். அந்த வாழ்த்துல ஒரு மேக்னெட்டிக் டொமைன் இருக்குது. நான் அந்த ஆள் மேல போய் பாய்ந்த உடனே அந்த எண்ணத்துக்கு ஏற்ற ஒரு விளைவை தந்துவிட்டு அவனுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு திரும்பி இங்க வந்து என்னால வந்து சேர்ந்து விடுது. இப்ப நானு அனுப்பிச்சது வாழ்த்துக்கு வாழ்த்து கிடைச்சது. நான் சாபம் கொடுத்துருந்தேன்னா என்ன கிடைக்கிறானுங்க, அதே தான் கிடைச்சு. இதெல்லாம் உணர்ந்து கொண்டாலே ஒழிய நாம் வாழ்க்கையில செயலை திருத்திக் கொள்ளவோ மாற்றிக்கொள்ளவோ முடியாது.